திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த சீரீஸில் கர்ம நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு இது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கர்ம நட்சத்திரங்களை 14 நட்சத்திரங்களை பற்றி ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்துக்கான என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கும், அந்த கர்ம நட்சத்திரத்தோட கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய கோயில்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம். ஸோ பொதுவாக யாராவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது மூலம் நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலோ அவங்களுக்கு இந்த கர்மதோஷத்தோட பாதிப்பு இருக்கும். அப்ப மூல நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான கர்மதோஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய் வழி உறவினர்கள், தாயோட அம்மா அப்பா இல்லை அவங்களோட முன்னோர்கள் இல்லை அவங்கள கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி தாய் வழி முன்னோர்கள் உடன் பிறந்தவர்கள் அவங்க சரியா கவனிக்காத தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கிறதா கருதப்படுது. ஸோ அப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க இந்த மாதிரி மூல நட்சத்திரத்துல கிரகம் இருந்து திசை நடத்துறவங்க இல்லை மூல நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாலும் அந்த கிரக காரகத்துவங்கள் உள்ளவங்க, இப்போ மூலத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு, அது போல செவ்வாய் இருந்தானா கூட உடன் பிறந்தவர்களுக்கு, சுக்கிரன் இருந்தா மனைவிக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காரகங்கள். அந்த உறவு முறைகளுக்கு கூட சில சிக்கல்கள் கர்ம வினைகள் இருக்கும். ஸோ நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க ஜாதகத்துல செவ்வாய் இது மாதிரி கர்ம நட்சத்திரம் இருந்ததுன்னா அதனால நமக்கும் கர்மம் உண்டு. இது முக்கியமான ஒரு ஜோதிட சூட்சமம் இது. ஸோ இந்த மாதிரி யாராவது மூல நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலோ இல்லை மூல நட்சத்திர கிரகங்கள் இருந்தாலோ மூல நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்து திசாபுத்தி இருந்தாலும் சரி, கர்ம வினைகள் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ இந்த கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த சீரீஸ்ல சொன்ன மாதிரி மூல நட்சத்திரத்துடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல இருந்து ராமேஸ்வரம் அந்த பக்கம் போற வழியில உங்களுக்கு ஏரல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஏரல் ஊர்ல ராஜபதி விநாயகர் அப்படின்னு ஒரு கோவில், அதாவது ஏரல் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில்ல ராஜபதி விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது மூலமா, அதுவும் குறிப்பா மூலம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணி உங்களால என்ன முடியுமோ, அது அன்னதானங்களோ, அங்க அபிஷேகமோ, ஆராதனைகளோ, இல்லை என்ன உங்களால முடியுமோ, இல்லை அப்படி எதுவுமே முடியலனாலும் ஜஸ்ட் போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் 2 பேருக்காவது ஏதாவது ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கர்மவினையோட தாக்கம் குறையிறத கண்கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஜோதிட தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.